நீயே மூவுலகேற்காதாரம் நீயே மூவுலகேற்காதாரம் நீயே சிவகம மந்திரசாரம் நீயே மூவுலகேற்காதாரம் நீயே சிவகம மந்திரசாரம் நீயே நீயே வாழ்விலஞ்சீவாதாரம் நீயே வாழ்விலஞ்சீவாதாரம் நீ அருள்வாய் சுமுகா நீ அருள்வாய் சுமுகா நீ அருள்வாய் சுமுகா ஓம்காரா நீ அருள்வாய் சுமுகா ஓம்காரா கஜவதனா கருணா சதனா சங்கரபாலா லம்போதர சுந்தர கஜவதனா கருணா சதனா பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் தினமும் சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி எனக்கு. விநாயக பெருமானுடைய ஒரு மகிமை எப்பேற்பட்டது, அந்த விநாயகருடைய திருத்தலங்களின் பெருமை என்ன, விநாயக பெருமான் பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் செய்கின்றார் என்ற பல அற்புதமான சரித்திரங்களை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். அந்த விதத்தில் இன்றைய தினம் விநாயக பெருமானுடைய ஒரு அற்புதமான லீலையை நாம் காண இருக்கின்றோம். எத்தனையோ திருத்தலங்கள் விநாயக பெருமான் என்று சொல்லும் பொழுது விசேஷமான பல திருத்தலங்கள் உண்டு. முக்கியமாக 6 படை வீடுகளை பற்றி நாம் பார்த்து கொண்டே வந்தோம். ஆனால் அதில் இருந்து சற்று மாறுபட்டு விநாயகரின் மிகவும் விசேஷமான ஒரு திருத்தலத்தை பற்றி தான் இன்றைய தினம் நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக விநாயக பெருமான் என்று சொன்னாலே அவருடைய ரூபமானது நம் நினைவில் வரக்கூடியது. மூஷிக வாகன மோதக ஹஸ்த ஷியாமல கர்ண விளம்பித சூத்திர என்று விநாயக பெருமானுடைய அந்த உருவமானது நம் எண்ணத்தில் எப்பொழுதும் வீற்றிருக்கக்கூடிய பிரணவாகார ரூபனாக அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட விநாயகருக்கு சங்கு என்று சொல்லக்கூடிய அந்த சங்காயுதத்தை ஏந்தி இருக்கும் ஒரு அற்புதமான திருத்தலம் உண்டு. விநாயகர் சங்கு பாணியாக இருக்கக்கூடிய அந்த திருத்தலம் எது என்று பார்த்தால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த விநாயகருக்கு சங்கபாணி விநாயகர் என்று பெயர். அதாவது சங்கை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய விநாயகர் என்பதினால் இவருக்கு சங்கபாணி விநாயகர். பொதுவாக பாணி என்றால் வைத்திருப்பவர் என்று பொருள். அதனால தான் மகாவிஷ்ணுவை கூட சக்கரபாணி என்று நாம் சொல்கின்றோம். சக்கரம், விஷ்ணு சக்கரம் என்று சொல்லக்கூடிய சுதர்சன சக்கரமானதை வைத்து கொண்டிருப்பவர் என்பதினால், கையில் வைத்திருப்பவர் என்பதினால் சக்கரபாணி என்று சொல்கின்றோம். அவ்வளவு ஏன், பாணி கிரகணம் என்று திருமண வைபவத்தை சொல்கின்றோம். கைப்பற்றி கொடுத்தல் இல்லையா, பற்றி கொள்வது. அதனால் இந்த பாணி என்ற வார்த்தை அதை குறிக்கக்கூடியது. அதுபோல இந்த விநாயகருக்கு இங்கு திருநாமம் என்னவென்று பார்த்தால் சங்கபாணி விநாயகர் என்று பெயர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பொதுவாக விநாயகர் என்று சொன்னாலே ஆயுதம் அப்படின்னா விநாயகருக்கு அவருடைய அந்த தந்தமானது பல நேரங்கள்ல ஆயுதமாகவும் இருக்கின்றது. அந்த தந்தத்தை உடைச்சு மகாபாரதம் போன்ற புராணங்களையும் அவர் எழுதியது என்று நமக்கு தெரியும். அது மட்டுமா, அதே தந்தத்தால ராட்சசர்களை அவர் வதம் செய்திருக்கின்றார் என்பதையும் நாம் பல சரித்திரங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய விநாயகருக்கு சங்கம் இருப்பது என்பது ரொம்பவே ஆச்சரியமானது. பொதுவா இந்த சங்கு என்று சொல்லக்கூடியது யாருக்கு? மகாவிஷ்ணுவை தானே சொல்லுவோம். சங்க சக்கர கதா பத்மம் என்று மகாவிஷ்ணுவனுடைய ஒரு ரூபத்தை சொல்லும் பொழுதுதான் சங்கம் அப்படிங்கிற ஆயுதம் நமக்கு ஞாபகம் வருது. முக்கியமா கிருஷ்ணாவதாரம் என்று சொன்னாலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த சங்கத்தை பிரயோகம் செய்வதை யாராலையும் மறக்க முடியாது. அதனால தான் பலர் இருந்தால் கூட கோதை என்று சொல்லக்கூடிய ஆண்டாள்
கண்ணனின் கனிவாய் அமுதம் எப்படி இருக்கும் என்று சங்கத்தினிடத்தில் கேட்கின்றாள். கற்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்த்தான் தித்தித்திருக்குமோ என்று மறுபுசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன், சொல் ஆழி வெண்சங்கே என்று கோதை பாடுகின்றாள் நாச்சியார் திருமொழியில். அப்படி இந்த சங்கம் என்று சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப மேன்மையானது. அவ்வளவையே விநாயக பெருமானுடைய ஒரு ரூபமே வலம்புரி விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த வலம்புரி அப்படிங்கிறத பார்த்தால் கூட சங்க மாதிரியே தான் இருக்கும். தட்சிணாவர்த்தமாக இருக்கக்கூடிய சங்கத்திற்கு வலம்புரி சங்கு அப்படின்னு பெயர்னு கூட நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி சங்கத்தோடு விநாயக பெருமானுக்கு பலவிதமான ஒரு ஒப்பிடல் நம்மளால செய்ய முடியும். ஆனால் அந்த விநாயகரே சங்கத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெருமையான ஒன்றாக இருக்க வேண்டும், எவ்வளவு மகத்துவம் கொண்ட ஒன்றாக இருக்க வேண்டும். விநாயக பெருமானுடைய இந்த மாதிரி விசேஷ தலங்களுக்கு பல சரித்திரங்கள் உண்டு. அந்த விதத்துல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு சரித்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா, எப்பொழுதுமே பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த தேவர்கள் அசுரர்கள் இவர்களுக்கிடையே எப்பொழுதுமே ஒரு சண்டை சச்சரவு இருந்துட்டே தான் இருக்கின்றது. முக்கியமா இது என்னன்னு பார்த்தா பங்காளி சண்டை தான். கிட்டத்தட்ட எப்பொழுதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் உறவினர்கள் தான். ஆனா கூட அவர்களுக்குள்ள எந்த விதமான ஒரு ஒட்டுதலும் இல்லாத இருக்கக்கூடிய உறவுகள், போட்டி பொறாமை என்று இருக்கக்கூடிய உறவுகளாக இருக்கின்றார்கள். அதனால என்ன, எப்ப பார்த்தாலும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவுல சண்டை தான். அந்த மாதிரி பல அசுரர்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் தேவர்கள் சரணடைவார்கள். தேவர்களும் சில நேரங்கள்ல அவர்களை அறியாது சின்ன சின்ன தவறுகளை செய்து விடுவார்கள். அவர்கள் செய்வது தவறு என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே இறைவன் இவ்வாறு லீலைகளை நிகழ்த்துகின்றான் அப்படின்னே சொல்லலாம். நம்ம கூட வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டே தான் வருவோம். ஆனா நம்மள அறியாத சின்ன சின்ன தவறுகளை நாம் செய்கின்றோம். அந்த தவறுகள் அதில் இருந்து நாம் மீண்டு வந்து நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் பலவிதமான சோதனைகளையும் நமக்கு தருகின்றான். அந்த சோதனை சமயத்தில் இறைவனை அவருடைய பாதத்தை பிடித்து நாம் பிரார்த்தித்தால் அந்த வேதனையில் இருந்து மீண்டு வந்து சாதனைகளின் வழியாக செல்ல முடியும் என்பதை இந்த மாதிரி பல சரித்திரங்கள் நமக்கு காண்பிக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சரித்திரம் தான் இன்றைய தினம் இந்த சங்கபாணி விநாயகராக அவர் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளக்கூடிய அந்த சரித்திரமானது. முன்பே சொன்னேன் தேவர்கள் அசுரர்கள் அப்படின்ட்டு. அசுரர்கள்ல 2 பேர். இவர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா, சங்காசுரன் அப்படின்னு ஒருத்தருக்கு பெயர், கமலாசுரன் அப்படின்னு இன்னொருத்தருக்கு பெயர். இந்த சங்காசுரன் என்று சொல்லக்கூடியவர் 2 அசுரர்களுமே மாயை தெரிந்தவர்கள் தான். இருந்தால் கூட சங்காசுரன் அவனுக்கு ஏன் பெயர் அப்படின்னு பார்த்தா, சங்கம் மாதிரி அவனால மாற முடியும். அதனாலேயே சங்காசுரன் என்று பெயர். பல நேரத்துல சங்காக மாறி கடலுக்கு அடியிலேயே அவர் வீற்றிருப்பாராம். அப்படிப்பட்டவர் இந்த சங்காசுரன். அவருடைய சகோதரன் தான் இந்த கமலாசுரன் என்று சொல்லக்கூடியவர். இவர்கள் 2 பேருமே எப்படியாவது பிரம்மாவின் இடத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை திருடிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது. எதனால் அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்படுறது அப்படின்னா, அவர்களுக்கு யாரோ ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். இந்திராதி தேவர்கள் வேதமானதை அஸ்திரமாக கொண்டு சங்காசுரனையும் கமலாசுரனையும் அழிக்க போகின்றார்கள் அப்படின்ட்டு ஏதோ ஒரு செய்தி அவர்களுக்கு காது வழியாக வருகின்றது. இந்த செய்தியானது ஒருபோதும் உறுதியாக இருந்துட்டா நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால எப்படியாவது அந்த வேதத்தை தானே அவர்கள் அஸ்திரமாக பிரயோகம் செய்ய போகின்றார்கள், அந்த அஸ்திரமானதை நாம் எடுத்து வந்து விட வேண்டும். அப்ப தேவர்களால நம்மள அழிக்க முடியாது என்று நினைத்தார்கள். சரி, இந்த வேதம் யாரிடத்தில் இருக்கின்றது என்று பார்த்தால், நான்முகனான பிரம்மதேவரிடத்தில் தான் இந்த வேதங்கள் இருக்கின்றது. 4 வேதங்கள் அவரிடத்துல இருக்கு. அதனால சங்காசுரன் என்ன செய்தார் என்று பார்த்தால், கமலாசுரனை கூப்பிட்டாராம். டே கமலாசுரா, நீ என்ன பண்ண, நேரா போய் பிரம்மாவின் இடத்துல இருந்து எப்படியாவது அந்த வேதங்களை அபகரணம் செய்து வா. எப்படியாவது அதை திருடி கொண்டு வந்து எடுத்துன்னு வந்துடும், நம்ம இடத்துல வச்சுக்கலாம். அப்ப தேவர்களால நம்மள அழிக்க முடியாது என்று சொல்கின்றார். கமலாசுரனும் சங்காசுரன் சொல்வது ரொம்ப உண்மைதான், சகோதரன் எது சொன்னாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும், அதனால விட்டு வைக்க கூடாது என்று சொல்லி பிரம்மதேவரிடத்திலிருந்து எப்படியாவது அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சியோடு செல்கின்றான். அந்த மாதிரி சமயத்துல பிரம்மதேவர் சற்று
சற்றே உறங்கிய பொழுது, அவர் கொஞ்சம் உறங்கின அந்த சமயமாக பார்த்து அவருக்கே தெரியாம அந்த வேதங்களை தன்னோடு திருடி எடுத்து வருகின்றான் கமலாசுரன். திருடின வேதங்களை என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா, விறுவிறுவிறுன்னு எடுத்துட்டு வந்து அண்ணா அவருடைய சகோதரனான சங்காசுரன் இடத்துல கொண்டு வந்து கொடுத்தாராம். சங்காசுரனும் அந்த வேதங்களை வாங்கி கொண்டு, இதை பத்திரமா நம்ம வச்சுக்கணும், இதை அழித்து விடக்கூடாது, இதை பத்திரமா வச்சுக்கணும், ஏன்னா இது அஸ்திரங்களாக பிரயோகம் பண்ணினா ஒருத்தரோட உயிரே போயிடும் அப்படின்னு இருக்கும் பொழுது, நமக்கு இது எந்த நேரம் வேணாலும் வாட்டமாக இருக்கலாம், நமக்கு தேவைப்படலாம், அதனால இந்த வேதங்களை நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பாக. அப்ப எந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் இருக்கிற கடல் தான் பாதுகாப்பு, அதனால கடலோட அடியில கொண்டு போய் இந்த வேதங்களை நான் பத்திரப்படுத்தி நானும் அங்கேயே இதற்கு காவலாக இருக்க போறேன் என்று சங்காசுரன் சொல்கின்றான். சங்கமாக மாறிய சங்காசுரன் இந்த வேதங்களை கடலுக்கு அடியில் பாதுகாப்பாக வைத்து காவலாக இருந்து வந்து கொண்டு இருக்கின்றான். அந்த மாதிரி சமயத்துல இப்ப பிரம்மா கண் முழிச்சு பார்த்தா வேதங்களை காணும். என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. அடுத்த நிமிடமே சிவபெருமானை சென்று சரணடைந்தாராம். ஏனென்று சொன்னால், சிவபெருமானுடைய அந்த நாமம் எப்பேற்பட்டது என்று பார்த்தால், வேதம் நான்கிடும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட இறைவனான சிவபெருமானை பிரம்மதேவர் சென்று சரணடைந்தாராம். இந்த மாதிரி சொல்றார். என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னிடத்தில் தான் வேதங்கள் இருக்கின்றதே, அதை யாரோ களவாடி சென்று விட்டார்கள். ஈசனே, இப்பொழுது என்னை காக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சிவபெருமானிடத்துல சரணடைஞ்சாராம். ஈசனும் என்ன சொன்னார், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே விநாயக பெருமான் தான் சரி. ஏன் தெரியுமா, நான் வருவதை காட்டிலும் விநாயக பெருமான் இன்னும் யுக்தியோடு செயல்பட்டு வேலையை இன்னும் சீக்கிரமாக முடிப்பதில் அவருக்கிணை அவரே. அதனால தாங்கள் விநாயகரை சரணடைவீர்களாக என்று சிவபெருமான் பிரம்மதேவரிடத்தில் சொல்ல, பிரம்மா அவருடைய தாமரையானதில் அமர்ந்தபடி கண்ணை மூடியபடி விநாயக பெருமானை உத்தேசிச்சு தவம் செய்கின்றார். விநாயகருடைய ஒரு மகிமை எப்பேற்பட்டது, அவரே உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கின்றார். முதல்ல பாடின பாடல் நமக்கு அதானே சொல்கின்றது. பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதிய அற்புதமான கீர்த்தனை, நீயே உலகிற்கு ஆதாரம், நீயே சிவாகம மந்திரசாரம், நீயே வாழ்வில் ஜீவாதாரம் என்று மூலமாக இருக்கக்கூடியவர் விக்னேஸ்வரர் தான். எப்பேற்பட்ட விக்னங்களையும் ஹரம் செய்யக்கூடியவர் விக்னேஸ்வரர். அதனால் அந்த விநாயக பெருமானை உத்தேசிச்சு தாமரையில் அமர்ந்தபடி நான்முகனான பிரம்மதேவர் கடுமையான தவம் செய்கின்றார். அந்த தவத்தின் பலனாக விநாயக பெருமான் அவர் கண்முன்னே பிரத்யக்ஷமாக தோன்றினார். ஏகதந்தாய வக்ரதுண்டாய கௌரிதனயாய என்று சொல்வது போல விநாயக பெருமானுடைய அந்த பிரத்யக்ஷ ரூபத்தை கண்ட பிரம்மதேவருக்கு எல்லையில்லாத ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது. தான் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான ஒரு காலத்தில் இருந்து அவரை கைப்பற்றி காப்பாற்ற வந்துள்ளார் விநாயக பெருமான் என்று அவருக்கு ஆனந்தம். அப்பொழுது விநாயக பெருமான் கேட்கின்றார், பிரம்மதேவரே, உங்களுடைய தவத்தில் மகிழ்ந்தோம், எதை உத்தேசிச்சு நீங்க தபஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாராம். அந்த சமயம் விநாயக பெருமானிடத்தில் நடந்தவற்றை எல்லாம் கூறுகின்றார். அசுரனானவன் வேதத்தை என்னிடமிருந்து களவாடி சென்று விட்டான். இப்பொழுது வேதம் என்னிடத்தில் இல்லை என்றபடியால் என்னால படைக்கும் தொழிலை செய்ய முடியல. என வேதத்தை ஆதாரமாக வைத்துத்தான் படைத்தல் என்பதை பிரம்மதேவர் நிகழ்த்துகின்றார். அப்பொழுது படைத்தல் இல்லை அப்படின்னு சொன்னா நினைச்சு பார்க்கணும். இப்ப கிரியேஷனே இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன செய்வது? இத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கோமே, சும்மா நம்ம நினைச்சு பார்க்கலாமே, பூக்கள் பூக்கவில்லை, அதனால காய்க்கவில்லை, பிரம்மதேவரால சிருஷ்டி பண்ண முடியல அப்படின்னு இருந்தது என்றால் நம் எல்லாருக்குமே பசி, பட்டினி, பிணி, தாபம்னு ஒன்னொன்னா வர ஆரம்பிக்கும். அதனால பிரம்மதேவருடைய படைத்தல் என்பது ரொம்பவே முக்கியம். வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் என்றால் அவர் வெவ்வேறு ஜீவராசிகளை படைத்தால் தானே ஒன்றுக்கொன்று அனுசரணையாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ இருக்கிறவங்க மட்டும் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து வந்தால்தான் இருக்கிறவர்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே உருவாகும். அப்ப பிரம்மதேவரால படைக்கும் தொழில் என்று சொல்லக்கூடியதை செய்ய முடியல. ஏன்னா அவரிடத்தில் வேதம் இல்லை. இதை விநாயக பெருமானிடத்தில் சொன்ன உடனே கவலை வேண்டாம் என்று சொல்கின்றார். விநாயக பெருமான்
அப்பொழுது ஒரு அந்தணச் சிறுவனாக மாறி அந்த அந்தணச் சிறுவன் தன்னோடு பல வேதார்த்திகளை அழைத்து வரும்போது அழகாக வருகின்றாராம். அவரே வேத ஆகமங்களை மீண்டும் உருவாக்கி பிரம்மதேவரிடத்தில் தருகின்றார். பிரம்மதேவரே, இதில் வேத ஆகமங்கள் எல்லாம் உள்ளன, இவையை வைத்து நீங்கள் மீண்டும் உங்களுடைய படைப்பு தொழிலை தொடங்குவீர்களாக என்று சொல்கின்றார். அப்பொழுது பிரம்மதேவர் கேட்டார், நீ யாருப்பான்னு கேட்டாராம். அந்தணச் சிறுவனாக வந்திருக்கியே, நீ யாரு அப்படின்னு கேட்ட பொழுது, என்னுடைய பெயர் மல்லாளர் என்று சொல்கின்றார். மல்லாளர்ங்கிறது தான் என்னுடைய பெயர், நீங்க கவலைப்பட வேண்டாம், அசுரர்களை அழிப்பதற்கும் நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கின்றார். இப்பொழுது வேத ஆகமங்களை வைத்தபடி பிரம்மதேவர் மீண்டும் சிருஷ்டியை ஆரம்பிக்கிறாராம். இப்போ இந்த விஷயம் சங்காசுரனுக்கு தெரிய வருது. சங்காசுரனுக்கு தெரிஞ்ச உடனே கமலாசுரனை கூப்பிட்டார். இந்த பாரு, திரும்ப அங்க வேத ஆகமங்கள் பிரம்மா கையில இருக்கு, அதை அஸ்திரமாக மாத்தி நம்மள வதம் செய்து விடுவார்கள். அதனால் நீ போயிட்டு எப்படியாவது அந்த வேத ஆகமங்களையும் அங்கேருந்து எடுத்துட்டு வா. யாரோ ஒருத்தன் வந்திருக்கான், நம்மோடு போரிடணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கானா, அவனையும் சேர்த்து அழிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று கமலாசுரன் இடத்துல சொல்கின்றார் சங்காசுரன். கமலாசுரனும் சங்காசுரன் சொன்னதை கேட்டுக்கொண்டு அந்த வேத ஆகமங்களை மீண்டும் ஒரு முறை பிரம்மாவிடத்திலிருந்து எடுத்து செல்ல வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு வருகின்றார். ஆனா இம்முறை அங்க மல்லாளராக விநாயக பெருமான் இருப்பதினால் அவரால் ஒன்றும் பண்றது முடியல. அப்போ எவ்வளவோ முயற்சி பண்றார், அந்த வேத ஆகமங்களை எடுக்க முடியல. நல்ல ஒரு யுத்தம். கமலாசுரனுக்கு நல்ல மாயை தெரியும். அப்படிப்பட்ட மாயா விலாசங்கள் அனைத்தையும் பிரயோகித்து ஒரு யுத்த களம் அங்க இருக்கு. அப்படி ஒரு போர் நிகழ்கின்றது. ஆனால் மல்லாளரையும் அவருடைய சைன்யங்களையும் இவரால எதுவுமே செய்ய முடியல. அதனால் கமலாசுரன் பளிச்சுன்னு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு சங்காசுரன் இருக்கக்கூடிய கடல் அடிக்கு வந்தாராம். சங்காசுரன் இடத்துல வந்து சொல்கின்றார், சங்காசுரா, என்னால ஒன்றும் பண்ண முடியல, அவன் இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னார். அதெல்லாம் கிடையாது, நாளைய தினம் நீ அவனை அழித்தே தீர வேண்டும், வேத ஆகமங்களை இங்கு கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று சங்காசுரன் திண்ணமாக கமலாசுரன் இடத்தில் சொன்னார். மறுநாள் கமலாசுரன் வரணும். ஆனா அதுக்கு முன்னாடி மல்லாளர் என்ன செய்கின்றார் அப்படின்னு பார்த்தா, ஒரு பெரிய வேள்வியை நிகழ்த்துகின்றார். சரி, இந்த வேள்வியை போய் கலைக்கிற மாதிரி கலைச்சு எப்படியாவது அவர் வதம் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கமலாசுரன் ஒரு பெரிய மயிலாக, மாய மயிலாக அகவைத்து கொண்டே வருகின்றார். அந்த மயில் அகவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அதை பண்ணிண்டே வந்தாராம் கமலாசுரன். விநாயக பெருமான் பார்த்தார், மல்லாளராக அந்த கமலாசுரனை வதம் செய்தார். இப்போ சங்காசுரனுக்கு விஷயம் தெரிந்தது. அடுத்து சங்காசுரன் வந்து இவரோடு போரிடுகின்றான். சங்காசுரன் எவ்வளவோ போரிட்டும் மல்லாளரை எதுவுமே செய்ய முடியல. அதனால சங்காசுரன் மீண்டும் சங்காக மாறி கடல் அடியில் வந்து விட்டாராம். ஆனால் விடுவாரா விநாயக பெருமான்? கடல் அடியில் சென்று சங்காக மாறி இருக்கக்கூடிய அந்த சங்காசுரனை வதம் செய்து வேதத்தை மீட்டு எடுத்து மீண்டும் பிரம்மதேவரிடத்தில் கொண்டு வந்து அதை கொடுத்து, தாங்கள் தங்களுடைய சிருஷ்டியானதை இதற்கு மேல எப்படி இருக்குமோ வழக்கம் போல செய்ய வேண்டியது என்று சொல்கின்றார். அப்படி சங்காக மாறிய அசுரன் சங்காசுரனை வதம் பண்ணின சுவாமி, அதன் பிறகு அவர் சங்கமாகவே மாறி இருந்தபடியினால் எப்பொழுதுமே இறைவனுடைய ஒரு அற்புதமான குணம் என்னங்கிறத பார்க்கணும். துஷ்ட நிகிரகம் ஒரு பக்கம், சிஷ்ட பரிபாலனம் அப்படிங்கிறது இருந்தா கூட, ஒரு துஷ்டன் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டானே, ஆனால் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பக்குவம் இறைவனிடத்தில் உண்டு. அந்த மாதிரி தான் இங்கே விநாயக பெருமான் என்ன செய்தார்? சங்காசுரன் தன்னுடைய தவறை உணர்ந்தபடியினால் அவனுடைய காலத்திற்கு பிறகு, அதாவது விநாயகர் வதம் செய்யும் பொழுது கூட அவர் சங்கமாகத்தான் இருந்து மாறினார். அதனால அந்த சங்கமானதை நீங்களே வைத்து உங்களோட இருக்கணும், இப்படி ஒரு சரித்திரம் நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணும் என்று சங்காசுரன் வேண்டிக் கொள்ள, அந்த சங்காசுரனே சங்கமாக மாற அந்த சங்கத்தை அவர் பாணியாக வைத்து கொண்டிருக்கின்றார். அதனால தான் அந்த விநாயகருக்கு சங்கு பாணி விநாயகர் அப்படிங்கிற ஒரு திருநாமம் ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட பிரசித்தியான விநாயகர் காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் இருந்தபடி இன்னைக்கும் நம்ம எல்லாருக்கும் அருள் பாலித்து கொண்டு இருக்கின்றார். வழக்கமாக சங்கம் என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே மகாவிஷ்ணுவனுடைய ஞாபகம் தான் வரும். ஆனால் இந்த ஒரு சரித்திரம் இதே காஞ்சிபுரத்துல, பெருமாள் வீற்றிருக்கக்கூடிய அதே காஞ்சிபுரத்துல, மாமா மட்டுமில்ல மருமானான நானும் சங்கத்தோடு இருப்பேன் என்று சொல்வது போல சங்கபாணி விநாயகராக இருந்து அவர் பேரருளை புரிகின்றார் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட சங்கபாணி விநாயகருடைய ஒரு பெருமையை தான் இன்றைய தினம் நாம் பார்த்தோம். முன்பே சொன்னது போல பிரணவ ஸ்வரூபமாக விநாயக பெருமான் இருக்கின்றார். அதனால தான்
प्रणवस्वरूपने प्रणवाकारणे प्रणवस्वरूपने प्रणवाकारणे पार्वती मैन्दने पापविमोचनने पार्वती मैन्दने पापविमोचनने ज्ञानस्वरूपने ज्ञानविनायकने ज्ञानस्वरूपने ज्ञानविनायकने ஞானமும் தந்திடுவாய் கணபதியே ஞானமும் தந்திடுவாய் கணபதியே மூல முதல்வனே கணநாதா 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 அப்படி சங்கம் வலம்புரி சங்கு எப்படி இருக்கோ அதே போல வலம்புரி விநாயகர் பிரணவ ஸ்வரூபமாக தான் இருக்கின்றார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த விநாயகருடைய பெருமையை மீண்டும் நாளைய தினம் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.